பாலகிருஷ்ண கொடுத்தது சிந்துவிலிருந்து வைகை வரை, மாசுவ விக்டர் கொடுத்திருப்பது பகுருளி முதல் சித்து வரை. ரொம்ப அழகாக முடிச்ச விட்டான், நான் ஏமாந்து விட்டேன் என்றால் வரலாறு அவனை மன்னிக்காது. காரி துப்பும். பாவேந்தன் உனக்காக அதுக்கு எழுதி வச்சிருக்கான் நமக்காக. அழகாக முடிச்ச விட்டால் அதை அனுமதிப்பார் உண்டோ? வரட்டு மன்னர் பண்ணுறதெல்லாம் வரட்டும், வெளியில் வரட்டும்பா. நம்மளை பற்றி எவ்வளோ பொய்யும் பொருட்டையும் எழுதி வச்சுட்டாங்க. நம்ம தம்பிகள் சொல்கிறதுல உங்களுக்கு ஒன்று ரெண்டு மாற்று கருத்து இருந்தால் கேளுங்க. ஏண்டா விஜயநகர ஆட்சியில் இருந்ததை விட வர்ணாசிரமம் ராஜராஜ ஆட்சி இருந்துச்சா? ஜாதி இருந்துச்சா? தீண்டாம சொல்லுவியா நீ? 4 வர்ணம் இங்கே நம்ம ஆளுவை குழப்பிட்டு போயிருப்பாங்க திராவிடவாதிகள். பிராமணன் கடைபிடிச்சதுங்க 2 வர்ணம் தான். ஒன்று பிராமண வர்ணம், இன்னொன்று சூத்திர வர்ணம். இடஒதுக்கீட்டில் இடம்பெறாத முன்னேறிய ஜாதி தொண்டை மண்டல முதலியார், சைவ பிள்ளைமார், இவாளெல்லாம் சூத்திரர்கள் தான். அவளுக்கு 2000-3000 ஆண்டுக்கு முன்னாடி செக்குலர் நேம்ஸ் வச்ச வேண்டாம் தான் இனம். நெடுஞ்செழியன்னா என்னையா மதம் இருக்குதுல்ல? என்னையா சாமி இருக்கு? அறிவுடை நம்பின்னு வச்சானே, இது ஈவேரா வந்து வச்சது. அது ஆரிய சூரபத்மர்களையும் திராவிட சூரபத்மர்களையும் அழிப்பது எப்போது முருகா? உன் பேரையே மாற்றி வச்சிருக்காங்களே. 4th Estate தமிழ் ஒருங்கிணைக்கும் எழும் தமிழர் அரசியல் கருத்தரங்கம். இணைந்து வழங்குவோர் annaiStores.com மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இது அதை மறுக்கிற நூல். மாசோ விக்டரையா எழுதுறாரு, எழுதி முடிச்சிட்டாரு. அணிந்துரைக்காக என்கிட்ட அனுப்பியிருக்காரு. ஆமாம், அணிந்துரைக்காக. அது நம்ம பன்மை வெளியிடுறாங்க. இதை நூல் தலைப்பு என்ன தெரியுமா? பகுருளி முதல் சிந்து வரை. பாலகிருஷ்ண கொடுத்தது சிந்துவிலிருந்து வைகை வரை, மாசுவ விக்டர் கொடுத்திருப்பது பகுருளி முதல் சிந்து வரை. வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது. எல்லோரும் படிங்க. நல்ல வேலை இவர் இப்போ எழுதினார். இவர் இல்லைன்னா மாசோ விக்டர் எங்கே இருப்பாருங்களா? ஆஸ்திரேலியா பழங்குடிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இல்லைன்னா மெக்சிகோவில் இருப்பார் பழங்குடிக்கிட்ட பேசிக்கிட்டு. அப்படி போயிட்டுருக்கார் அவர். இது காலத்தை ஒதுக்கி எழுந்ததுக்கு அவருக்கு பாராட்டுகள். இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம கொண்டுகிட்டு போகணும். பகைவர்கள் பல்வேறு முனைகளில் இருந்து, பல்வேறு வடிவங்களில் இருந்து அவர்கள் தமிழ் இனத்துக்கு எதிராக காய நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வடிவங்களை பயன்படுத்துகிறார்கள். வரலாற்றை மட்டுமல்ல, எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க. எல்லாம் பயன்படுத்திட்டாங்க அந்த காலத்தில். இசையா? கர்நாடக இசை. இங்கே என்னடா கர்நாடக இசை? ஏடா சிலப்பதிகாரத்தில் சொல்லாத இசையா? இலக்கணமா? அந்த காலத்தில் கர்நாடகம் இருந்துச்சா? கண்ணகி வாழ்ந்த காலத்தில் கர்நாடகம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு திமிரு எவ்வளோ பண்ணி நம்ம இசை பேரெல்லாம் மாற்றுறது, ஒன்றொன்னையும் மாற்றுறது. ஏன் இப்படி இருந்தேங்கிறது தான். நம்ம ரொம்ப அழகாக முடிச்ச விட்டான், நான் ஏமாந்து விட்டேன் என்றால் வரலாறு அவனை மன்னிக்காது. காரி துப்பும். நீ அங்கெல்லாம் இருக்கணும். பாவேந்தன் உனக்காக அதுக்கு எழுதி வச்சிருக்கான் நமக்காக. அழகாக முடிச்ச விட்டால் அதை அனுமதிப்பார் உண்டோ? பாரதிதாசன் வரிங்க. ஆரியர்களுக்காக பிராமணர்களுக்காக எழுதுறது. அது இதும்மா அப்படி நைஸாக ரொம்ப நியாயமாக சொல்லுவான். அழகாக முடிச்ச விட்டால் அதை அனுமதிப்பார் உண்டோ அப்படிம்பார் பாரதிதாசன். அது மாதிரி அழகாக முடிச்ச விட்டாலும் சரி, தந்திரமாக முடிச்ச விட்டாலும் சரி, திருட்டுத்தனமாக முடிச்ச விட்டாலும் அனுமதிக்கக்கூடாது. அதான் விஷயம். அதை விட்டுட்டு நம்ம பண்ணிட்டான்னு கூட்டத்தை போட்டுக்கிறதுல என்ன இருக்குது? ஒப்பாரி வைக்கிறது என்ன இருக்குது? மாற்றுறது என்ன? ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போ தம்பி மன்னனை பற்றி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு இப்போ கொடுங்க. அவர் கருத்தை உங்களுக்கு மாற்றிருந்தால் கேளுங்க. வரட்டும், மன்னர் கருத்தெல்லாம் வரட்டும், வெளியில் வரட்டும்பா. நம்மளை பற்றி எவ்வளோ பொய்யும் பொருட்டையும் எழுதி வச்சுட்டாங்க. நம்ம தம்பிகள் சொல்கிறதுல உங்களுக்கு ஒன்று ரெண்டு மாற்று கருத்து இருந்தால் கேளுங்க. ஆனால் இப்படி எழுதுகிறாங்க. அந்த உண்மையை கல்வெட்டு செப்பேட்டை எடுத்து தான் போடுறாங்க. ராஜராஜ எடுத்துக்கிட்டாக்க எல்லாரும் தாக்குறது யாருங்க? ராஜராஜன் தான். ஏண்டா விஜயநகர ஆட்சியில் இருந்ததை விட வர்ணாசிரமம் ராஜராஜ ஆட்சியில் இருந்துச்சா? ஜாதி இருந்துச்சா? தீண்டாம சொல்லுவியா நீ? 400-500 வருஷம் தெலுங்கு விஜயநகர ஆட்சி
வர்ணஜாதி பெருத்து ஆதிக்கம் கொண்டது அந்த காலம்தான். சான்றுகள் இருக்குது. சமஸ்கிருதம் கோலோச்சியது அந்த காலம்தான். எவனாவது சொல்கிறீங்களா அதை? அது என்ன எங்கள் ஆட்சி? அது விஜயநகர ஆட்சி, விஜய புடலங்க ஆட்சி. எங்கள் இனத்தினுடைய மொழி பண்பாட்டெல்லாம் சீரழித்தவன் தெலுங்குக்காரங்க ஆட்சி. தெலுங்கு பிராமணர்களுடைய ஆதிக்கம். அவன் தான் ராமப்பையங்கிறவன், ஒரு தெலுங்கு பிராமணன், ஒரு படைத்தலைவன். பழனிக்கு போகிறாங்க, பிரபலமான கோயில் முருகன் கோயில் மலையில் இருக்குது. கும்பிட்டா நமக்கு வரம் கேட்டால் கிடைக்குமாண்ணா. அப்போ நானும் கும்பிடுறேன். யார் பூசாரின்னா? எல்லாம் அவங்க தான் பண்டாரம் தமிழர் தான் அவன் பூசாரி. ஏய் அவனை மாற்று. அக்ரஹாரத்துலேருந்து ஐயரை கொண்டடா. என்னை நியமித்தவன் யார்? ராமப்பையன் என்ற தெலுங்கு பிராமண தளபதி, திருமலை நாயக்கனுடைய தளபதி. சொல்லுவானா யாராவது? எப்படி சொல்லலாம்? ராஜராஜனை பற்றி ஏதாவது சந்து பொந்து கிடச்சா பேசு. அவன் மகன் ராஜேந்திரனை பற்றி சந்து பொந்து கிடச்சா பேசு. திருமலை நாயக்கரை பற்றி பேசக்கூடாது. ராமப்பையனை பேசக்கூடாது. நாயக்க ஆட்சி சமஸ்கிருத பிராமண அக்ரஹாரம் கோலோச்ச செய்தது அவன் ஆட்சி தான். 400-500 வருஷம். யாராவது பேசுகிறானா? நீ பேசு, கேள்வி கேட்டு இருக்காது. நம்ம நம்ம பிள்ளைகள் பேசுங்க. புத்தகங்கள் வருது, எழுதுகிறாங்க, எடுத்து பேசுங்க. இன்றைக்கி இங்கே தெலுங்கு பேசுகிற மக்களை எதுக்கிறதுக்காக இல்லை, நம்ம பற்றி நம்ம மேலே பூசப்பட்டு கரியை அழிக்கிறதுக்காக. ஆமாம், 400-500 ஆண்டுக்கு முன்னாடி வந்து இங்கே தெலுங்கு கன்னடம் பேசுகிறவங்க இருக்கிற மக்கள் இந்த மண்ணின் மக்கள். நாங்கள் ஏற்றுக்கிறோம், மாற்றல. இங்கே தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்கும், தமிழ் தான் கல்வி மொழியாக இருக்கும். நிபந்தனை அதுதான். உங்களை நாங்கள் அயலார்னு சொல்லலை, இந்த மண்ணின் மக்களாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த பிரச்சனை நமக்குள்ளே வேண்டாம். நம்ம எல்லாம் சேர்ந்து டெல்லி ஏகாதிபத்தியத்தையும் திராவிட தரகையும் எதிர்ப்போம். எல்லாம் சேர்ந்து திராவிட தரகு அரசியலையும் டெல்லி ஏகாதிபத்திய அரசியலையும் எதிர்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையோடு நாம் இதை அம்பலப்படுத்த தயங்கக்கூடாது. இதை சூழ்ச்சியை பார்க்கணும். ராஜராஜன் என்றால் 29 வருஷமே என்னமோ ஆண்டாரா? அதுக்கு மேலே என்ன ஆண்டான் ராஜராஜா? உலகத்தையே மாற்றிடுவானா 29 வருஷத்தில்? நான் கேட்குறேன், இப்போ நாளைக்கு நம்ம கையில் ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் பீரியடம் பூரா ஒழிச்சிட முடியுமா நாளைக்கு? பெற்றோர்லாம் போராடி நம்ம ஆட்சியை கவுத்துருவான், வடநாட்டோடு சேர்ந்துருவான். மெல்ல மெல்லத்தான் செய்யணும். பாசிட்டிவாக தமிழை கொண்டு போய் ஆங்கில ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுலேருந்து நீக்கணும். அது சில ஆண்டுகள் ஆகும். ராஜராஜனுக்கு முன்னாடி எல்லாம் எங்கள் ஆட்சி, பல்லவர் ஆட்சியிலேருந்து களப்பிரர் ஆட்சியிலேருந்து சொல்லவே மாட்டானுங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு களப்பிரர் ஆட்சியிலேருந்து அயல் இனமும் அயல் மொழிகளும் பிற்கால சோழனும் பிற்கால பாண்டியன் வர்ற வரைக்கும் இப்படி இருந்துச்சு. கோலோச்சுது. மணிப்பிரவாள நடந்து எப்போ வந்துச்சு? அப்போ தான் வந்தது. சமஸ்கிருதமும் இதுவும் 50-50% கலந்து பேசுகிறா எழுதுகிறா, அதுதான் நாகரிகம்னு சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் வரலாற்றை திருத்தி நம்மை மடக்கி கொண்டிருப்பவர்களுக்கு உண்மை வரலாற்றை சொல்லணும். ராஜராஜன் உண்மை வரலாற்றை சொல்லணும். அதில் ராஜராஜனுக்கு இருந்தால் மன்னர் தானே அவர் கடைசியாக அவர் என்ன ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்? அவர் மன்னராட்சி இலக்கணத்துக்குள்ளே முற்போக்காக இருந்தார் ராஜராஜன். தமிழ் பக்கம் இருந்தார், அவ்வளோதானே அந்த காலத்தில். இப்போ கணியன்பாலன் ஒரு கட்டுரை எழுதினார். இதில் குடவோலை முறை பிற்கால சோழர் காலத்தில் வந்தது. நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஜனநாயக தேர்தல் முறை. குறுந்தொகை பாட்டில் இருக்குதுன்னு எடுத்து போட்டாருங்க. குறுந்தொகை தானா 77ஆம் எண் பாட்டு அல்லது அகநானூறு காதல் பாட்டு. அது காதல் பாட்டில் ஊரில் எப்படி குடவோலையில் தேர்ந்தெடுக்கிறோமோ அது மாதிரி அப்படின்னு வருது. நிர்வாகி தேர்ந்தெடுக்கிறோமோ அது மாதிரி வருதுங்க. சங்க இலக்கியத்தில் இருக்குங்க. இந்த இனத்துக்கு என்னது சொல்கிறது? இந்த இனத்தை பற்றி எவ்வளவு அறிவார்ந்த இனமாக இருந்திருக்கு. நகர குடியரசுகள் அடுத்து நம்மள்கிட்ட இருந்துருக்கு. நகர குடியரசுகள்லாம் நீ வந்து ரோமாபுரியும் கிரேக்கத்தையுமே போயிட்டு பார்த்துட்டு இருக்காத. இங்கேயும் நகர குடியரசுகள் இருந்தது. அதுபோல் இந்த வரலாற்றை சீரழிப்பவர்கள், வரலாற்றை திருத்தி சொல்பவர்கள் அவர்களும், டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு துணை போகிறவர்களும், டெல்லி ஏகாதிபத்தியவாத கட்சிகள், இந்தியாவை ஆளுகின்ற கட்சிகள் அப்படின்னா அதனுடைய என்ன கேரக்டர்னால் ஆரிய பிராமண, ஆரிய வைசிய, இந்தி ஏகாதிபத்திய இனத்தார். ஆரிய பிராமணர்னா தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆரிய பிராமணர் தான், குஜராத்தில் காசியில் இருந்தாலும் ஆரிய பிராமணர் தான். இந்த தமிழ்நாட்டு பிராமணர் நம்மளோட வந்துட்டால் நம்ம ஏற்றுக்குவோம், அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் எப்போ உங்க வாங்கன்னு சொல்கிறது அயலார சொல்ல வேண்டாம், நம்ம ஏற்றுக்க தயார். அதை விட்டுட்டு வரணும். அதை வச்சுக்கிட்டு பஞ்சாமிரதம் பண்ணக்கூடாது. நீங்கள் வழிபாட்டு உரிமை உங்கள் உரிமை. சமஸ்கிருதம் எங்களுக்கு வழிபாட்டு மொழியாக இருக்கக்கூடாது.
பிராமணன் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்பதை நீக்க வேண்டும். இதெல்லாம் ஆரிய பிராமண இனத்தில் போன்ற முற்போக்குவாதிகள் சொன்ன கோரிக்கை தான். வெகு மக்களாக உள்ள ஒரு பிராமணர்கள் ஒரு 50% இந்த கோரிக்கையை முன்வைக்கணும். தகுதி அடிப்படையில் எந்த ஜாதிக்காரனாலும் வரட்டும்ப்பா அர்ச்சகரா, பிராமணரும் வந்தாலும் அந்த வகையில் வரட்டும்ப்பா, வேண்டான்னு சொல்லலை. அப்படியெல்லாம் சொல்லாமல் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக வரலாம்னு சும்மா ஒரு பம்மாத்துக்கு திராவிட ஆட்சி சட்டம் போட்டால் குதிக்கிற உடனே வழக்கு உச்சநீதிமன்றத்தை கொண்டு போகிற அக்ரஹாரத்துலேருந்து மயிலாப்பூர்லேருந்து அப்புறம் எப்படி ஒன்று எங்களோட சேர்த்து பேசுகிறது? 1-2 இண்டிவிஜுவல்ஸ் சில பேர் வர்றாங்க நம்மளோட, பெரும்பாலும் அந்த பக்கம் நீ இருக்கிற. அதனால் ஆரிய பிராமணன் அவங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஆரிய பிராமணன் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அங்கே காசியில் இருந்தாலும் சரி. அடுத்தது ஆரிய வைசிய. நம்ம ஊர்லலாம் வைசியம் கிடையாது, நம்ம ஊரில் சத்திரியன் யாரும் கிடையாது, புரியுதா? 4 வர்ணம் இங்கே நம்ம ஆளுவை குழப்பிட்டு போயிருப்பாங்க திராவிடவாதிகள். பிராமணன் கடைபிடிச்சதுங்க 2 வர்ணம் தான். ஒன்று பிராமண வர்ணம், இன்னொன்று சூத்திர வர்ணம். இங்கே இடஒதுக்கீட்டில் இடம்பெறாத முன்னேறிய ஜாதி தொண்டை மண்டல முதலியார், சைவ பிள்ளைமார், இவாளெல்லாம் சூத்திரர்கள் தான். அவளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறது. யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் சொன்னதை. நாங்களும் சூத்திரர்கள் தான், ஆனால் சைவ பிள்ளைமார் நாங்கள் சற்சூத்திரர்கள் அப்படின்னாரு. தமிழறிஞர் தான். சூத்திரர்கள் தான். ராஜராஜனே சூத்திர அரசன் தானே தவிர சத்திரிய அரசன் கிடையாது. சும்மா நீங்களாம் போலித்தனமாக சத்திரியங்கத்தின் படம் போட்டுக்கிறது, வைசியன்னு சொல்லிக்கிறது, அதெல்லாம் கிடையாதுப்பா. அவன் வச்சிருந்த உன்னை தீண்டத்த காலம் தானே சூத்திரம் பூரா. எல்லோரும் பிராமணர் அல்லாத எல்லோரும் தீண்டத்த காலம் தான் அவனுக்கு. அடுத்தது சூத்திரனில் ஒரு உள்பிரிவு தான் பஞ்சமர். பிராமணர்கள் இங்கே கடைபிடிச்சது 2 வர்ணம்தான். 4 வர்ணம்னா பம்மாத்து பண்ணுற மறைமுகமாக ஆரியத்துக்கு துணை போகிறேன்னு அர்த்தம். எங்கடா 4 வர்ணம் இருக்குது? பிராமணனை தவிர தமிழ்நாட்டில் எல்லாரையும் சூத்திரன்னுட்டான், அவன் பஞ்சமன்னுட்டான். இப்போ நம்மளும் என்ன பண்ணுறான்? நாங்கள்லாம் வைசியர்ப்பா, நாங்கள் சத்திரியர். எங்கடி சத்திரியர்? ஒன்று அவன் வச்சிருந்தது சூத்திரன் தான். நான் வேணா சொல்லுவேன், நம்ம ஆள்களில் வைசியர் என்றும் சத்திரியர் என்றும் பேசிக்கிறாங்கல்ல, அவங்க முன்னோர்கள் எழுதின எழுத்துக்கள் எடுத்து காட்டுவேன். அக்ரஹாரத்தில் அவர்களை எப்படி நடத்தினார்கள் என்பது அவர்கள் எழுதிய கட்டுரைகள் இருக்கிறது. அதெல்லாம் இப்போ விரிவாக பேச வேண்டாம். அதனால் நமக்குள்ள ஜாதியற்றது அதெல்லாம் கூடாது. சமத்துவம் தான் இருக்கணும், மனிதநேயம். மனிதர்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். இதுவே தமிழர் அறம். இதை நோக்கித்தான் போக வேண்டும். இப்படி நமக்குள் பல்வேறு எதிரிகள் நம்முடைய அகநிலையிலும் இருக்கிறது, புறநிலையிலும் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அடையாளம் கண்டு இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டு முடிவு காணக்கூடிய கருத்து போர் நடத்த வேண்டும். இதை எதிர்த்தாங்கன்னா பயப்படாதீங்க, வாங்க கண்ணா பேசுவோம், 4 பேர் கேட்பாங்க. அப்போ தான் நீங்கள் பாட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா ரோட்டில் யாருமே இல்லைப்பா, ஒரு பாட்டில் என்ன வேகமாக போகிறாரு, அதுதான் போகலாமே. எல்லோரும் வர்றப்போ பேசினா தான் உன்னை பார்ப்பான் 4 பேர். இங்கே ஆதிக்க செலுத்துகிற பிற்போக்கு கருத்துக்கள், குளறுபடி கருத்துக்கள், ஊடுருவல் கருத்துக்கள் எல்லாம் அம்பலமாகும். எனவே கருத்து போர் தொடரட்டும். இப்பொழுது 2025ஆம் ஆண்டு என்பது தமிழர் எழுச்சிக்கான கருத்து போர் ஆண்டு. இது அது நான் 2024 டிசம்பர்லேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். தம்பி அவராக போட்டார். என்ன போட்டிருக்காரு? எழும் தமிழர் அரசியல். எழும் தமிழர் அரசியல், எழும் தமிழர் எழுச்சி அரசியல். அதனுடைய இந்த 2025 அப்படி மாற்றி காட்ட வேண்டும் என்று உறுதியெடுங்கள். அவரவருக்கு ஒரு வேலை திட்டத்தை உங்களால் முடிந்ததை வேகமாக பேச முடிஞ்சவங்க பேசுங்க, எழுத முடிஞ்சவங்க எழுதுங்க, மற்றவங்க பக்கத்தில் பேசுங்க, அண்டை வீட்டில் பேசுங்க, அடுத்த வீட்டில் பேசுங்க, முதல்ல உங்கள் வீட்டில் பேசுங்க. பிள்ளைகளுக்கு தமிழிலே பேர் வைக்கக்கூடிய யோக்கியதை இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு தொடக்க பள்ளிக்கூடத்திலே போய் அந்த பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு என்ன பேருன்னு கேட்டால், பீகாரில் இருக்கா அந்த பள்ளிக்கூடம், ராமநாதபுரத்தில் இருக்கான்னு சந்தேகம் வந்துடும். மத்திய பிரதேசத்தில் இருக்கா அந்த பள்ளிக்கூடம், தஞ்சாவூரில் இருக்கான்னு சந்தேகம் வந்துடும். அப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் சமஸ்கிருத பேர். திராவிடத்தை பற்றி கவலைப்படாத, மகிழ்ச்சி அடையும். ஏன்னா உன் இனம், உன் மொழி சிதையணும், அழியணும்.
நேரடியாக அவர்களால் அழித்தா ஓட்டு கிடைக்காது. அதனால் எவனாலாவது அடி அடிச்சுட்டு போவான். உன் பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைக்கணும். நம்ம இதை பேசுங்க. ஏன் 2000-3000 ஆண்டுக்கு முன்னாடி செக்குலர் நேம்ஸ் வச்ச வேண்டாம் இனம். நெடுஞ்செழி என்னையா மதம் இருக்குது, அதில் என்னையா சாமி இருக்குது? அறிவுடை நம்பின்னு வச்சானே, என்ன ஈவேரா வந்து வச்சது அது? ஏப்பா, அவன் ஒரு மன்னன் தானே, அவன் தமிழ் மன்னன் தானே. 2500 ஆண்டுக்கு முன்னாடி அவனுக்கு பேருங்க. இந்த இனம் என்ன சாதாரண இனமா? ஒவ்வொரு பேரும் செக்குலர் நேம். நீ வழிபடுறது உன்னுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு வச்சவன். நீ இன்னைக்கு கடவுள் பேராக வை, தமிழ் பேராக வை. ஐயா சொன்னாங்க அருணாச்சலேஸ்வரர். என்னடா அதுக்கு பேர்? அண்ணாமலையார். நான் கேட்குறேன், உன் ஊரில் அண்ணாமலை இருக்குதா? நீ வந்திருக்க வடக்கே இருந்து, கங்கை பகுதியிலேருந்து பிராமணர்கள், உன் ஊரில் இருந்தால் அங்கே போய் வச்சுக்க. எங்கள் ஊரில் வந்து நீ என்னடா நீ வந்து அருணாச்சலேஸ்வரர்னு வைக்கிறது? விருத்தகிரீஸ்வரர், முதுகுன்றம், பழமலை நாதருங்க அவருக்கு பேர், அந்த சிவனுக்கு பேர். அதை விருத்தகிரியா சான்ஸ்கிரிட்டில். அவருக்கு பேர் என்னது? விருத்தீஸ்வரரா? விருத்தகிரீஸ்வரர். அதுதான் அதிகாரப்பூர்வமான பேர். குடமுழுக்கு போடணும்னா நீங்கள் அதை தான் போடணும். தமிழில் போட்டால் தீட்டு. பார்ப்பனியத்தை ஒழித்து வெற்றி கொடி நாட்டியிருக்கிற திமுக அரசு அதுதான் போடும். ஆமாம், அக்ரஹாரத்தின் கையாள் சேகர்பாபு, மறந்து விடாதீர்கள். நாங்கள்லாம் பொறுமை பார்த்து அலைஞ்சு, ஐயா குமிகளடியெல்லாம் கோயில் அலைஞ்சு தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறோம். கருகாத்த நாயகின்னு ஒரு பெண் தெய்வத்துக்கு பேருங்க. எங்கள் ஊர் பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கத்தில் கருகாத்த நாயகி. அவன் என்ன மாற்றிருக்கான் பாருங்க. வடக்கேருந்து வந்தவன் திருட்டு புயலுங்க. கர்ப்ப ரட்சகாம்பிகா. ஏண்டா கருகாத்த நாயகி என்ன புரியாதா? காசியில் வச்சுருக்கியா நீ கருகாத்த நாயகி? அல்லது கர்ப்ப ரட்சகாம்பிகா வச்சுருக்கியா காசியில்? எங்கள் முருகனுக்கு நீ என்னடா சுப்பிரமணியன்னு பேர் வைக்கிறது? தண்டாயுதபாணிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீ என்ன வைக்கிறது? எங்கள் முருகன் தான் எங்கள் முன்னோன். இதை கேட்க துப்பு இல்லை தமிழன் தமிழச்சிக்கு. இழிச்சிக்கிட்டு அவன் சொல்கிறான்னா தண்டாயுதபாணி சாமி கோயிலுமா, சுப்பிரமணிய சாமி கோயிலுமா? திருச்செந்தூரில் போய் பார்த்தா சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்கான். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் அவன் எவனை அடித்தான் முதல்ல? அங்கே போர் நடத்தி அழிச்சாரே ஒருத்தனை, சூரபத்மன். ஆரிய சூரபத்மர்களையும் திராவிட சூரபத்மர்களையும் அழிப்பது எப்போது முருகா? உன் பேரையே மாற்றி வச்சுருக்காங்களே, உன் பேரையே மாற்றி வச்சுருக்கானே. ஏடா முருகன் பேரை மாற்றுறதுக்கு உங்களுக்கு இடம் தைரியம் வந்துச்சு? எவனோ சொன்னாங்கிறதுக்காக நீ மாற்றி வச்சுருக்கியே. தமிழன் தமிழச்சி நெஞ்ச தொட்டு பார்த்துக்கோங்க. நம்ம கடவுள். நீ உன் சாமி பேர் வச்சுக்க எது வேணாலும், எங்கள் சாமிக்கு இதெல்லாம் பேர் வைக்காத என்று சொல்லணும். இந்த பல்வேறு வகையான வடிவங்களிலே நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், எதிர்வகை சக்திகள் இருக்கிறது. அதில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு வகையாக இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம எதிர்ப்பையும் நீங்கள் விகிதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் அன்னைஸ்டோர்ஸ்.com மற்றும் நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட்.